ஒரே நாளில் 600 ரன்கள். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத மிரட்டலான இன்னிங்ஸ். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை துளி கூட மதிக்காத ரிஷப் பண்ட். சரித்திரம் பார்க்காத பேட்டிங். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது ரிஷப் பண்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். இவருடைய சாதனை மட்டுமல்லாமல் இது இந்திய அணிக்கும் அளிக்க முடியாத சாதனையாக மாறியிருக்கிறது. ஆமாங்க, சமீபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை முதல் இன்னிங்ஸில் வெறும் 52 ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி. அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் ஏறக்குறைய 100 ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர். அதற்கு காரணம் இங்கிலாந்து அணியே 52 ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டதால் பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க பந்துவீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் அப்படியே நேர்மாறாக முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சிக்சர்களும் பவுண்டரிகளும் என தொடர்ச்சியாக விளாசி அதிரடியில் மிரட்டியிருந்தது. அதுவும் இந்த பிச்சில் தானா இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது என்று நம்ப முடியாத அளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது அசூரத்தனமான அதிரடியில் மிரட்டியது. அதுவும் குறிப்பாக நம்ம ரிஷப் பண்ட் வந்துட்டு உச்சகட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார். இவர் மட்டுமே 27 சிக்சர்கள் மற்றும் 21 பவுண்டரிகள் என அடித்து 307 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சம்பவங்கள் நடந்தது அனைத்துமே ஒரே ஒரு நாளில். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு நாளில் அதிகபட்சமாக 90 ஓவர்கள் வீசப்படும். அந்த 90 ஓவர்களில் 300 ரன்கள் அடிப்பதே கடினம். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் ரிஷப் பண்ட் மட்டுமே 300 ரன்களை எடுத்துவிட்டார். இதனால் அந்த ஒரே நாளில் இந்திய அணி மொத்தமாக 628 ரன்கள் வரை குவித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இதில் பலரையும் மிரள வைத்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் 1936ஆம் ஆண்டு இதே இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக ஒரே நாளில் 588 ரன்கள் குவித்திருந்தது. ஆகவே இப்போது அதற்கு பழிதீர்க்கும் விதமாக அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி 600 ரன்களை கடந்து ஒரே நாளில் எடுத்து இங்கிலாந்து அணியை பழிதீர்த்துள்ளது. மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத இன்னிங்ஸாகவும் அமைந்துவிட்டது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி நினைத்தால் இன்னும் 200-300 ரன்கள் கூட அதிகமாக அடித்து கிட்டத்தட்ட முதல் இன்னிங்ஸில் 1000 ரன்களை தொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்று வரும் சமீபத்திய இத்தகைய வார்ம் அப் மேட்ச்கள் அனைத்திலும் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எளிதாக வெற்றி பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் இந்த மேட்சிலும் கண்டிப்பாக இந்திய அணி இங்கிலாந்து அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரிஷப் பண்டுடைய இத்தகைய அதிரடியை பற்றியும் இந்திய அணி படைத்த இந்த வரலாற்று சாதனையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.